அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையிலே தேவனை ஆராதிக்கும்படியாய் சபைக்கு வந்து உங்கள் யாவரும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் நம் மத்தியிலே மகிமைப்படுவாராக. ஆமென். அல்லேலூயா. வேதத்திலே ஒரு பிரதான கட்டளை, 6 நாளும் நீங்கள் வேலை செய்து 7வது நாளிலே நீங்கள் ஓய்ந்திருக்க வேண்டும், அது கர்த்தருடைய நாள் அப்படின்னு வேதம் நமக்கு கட்டளையாக தந்திருக்கிறது. ஆமென். இந்த 7வது நாள் எதற்காக என்று சொன்னால், நம்ம இந்த 6 நாட்கள் நடத்தி வந்த தேவனுக்கு நன்றி சொல்லும்படியாக, அவரை ஆராதிக்கும்படியாக நாம் கூடி வருவதற்காகவே இந்த 7வது நாள். ஆமென். அல்லேலூயா. அது சனிக்கிழமையாக இருக்கலாம், வெள்ளிக்கிழமையாக இருக்கலாம், அல்லது ஞாயிற்றுக்கிழமையாக இருந்து ஏதோ ஒரு நாள். அல்லேலூயா. வாரத்தில் ஒரு நாள் தேவனுக்காக நம்ம என்ன செய்யணும்? கூடி வர வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. இந்த நாளில் நம்ம உணர்வு பூர்வமாக கர்த்தரை நம்ம ஆராதிக்கும் போது, பாடும்போது அவர் மகிமைப்படுவார். ஆமென். அல்லேலூயா. அதனால் உற்சாகமாக பாடுவோம். முதல் பாடலாக, பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியை, உம்மை அன்றி யாரை பாடுவேன் ஏசையா அப்படின்னு சொல்லி நாம் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். ஆமென். அல்லேலூயா. அவருடைய பாதத்திலே நாம் பணிந்து. ஆமென். பணிந்துன்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? ஒரு ராஜா யாருக்கு முன்னாடியும் தலை என்ன செய்ய மாட்டான்? குனிய மாட்டான். அதில் மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, குனியும் போது அவனுக்கு கிரீடம் என்ன ஆயிரும்? விழுந்துடும். அவனுடைய எல்லா மேன்மை, ராஜ மேன்மை எல்லாமே அற்று போகும். ஒரு போர்க்களத்தில் அவன் தன்னுடைய மரண தருவாயில் மட்டும்தான் என்ன செய்வான்? மரணத்துலேயும் அவன் என்ன நிமிர்ந்து தான் என்ன செய்யணும்? இருப்பான். அவன் தன்னுடைய தோல்வியை ஒத்துக்கொண்டு, சரி நான் உயிர் பிழைச்சா போதும் அப்படிங்கிற நேரத்தில் தான் என்ன செய்வான்? அவனுடைய அந்த கிரீடத்தை கலட்டி, அதாவது ஃபுல் சரண்டர். ஆமென். இப்போ நம்ம தேவனுக்கு முன்பாக வந்திருக்கிறோம். நம்ம என்ன செய்யணும்னா, கர்த்தருக்கு முன்பாக என்னை முழுவதும் என்ன செய்கிறேன்? அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு அவருக்கு முன்பாக பணிந்து நாம் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அதனால் பாடலாமா? பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே என்று சொல்லி. கைகளை தட்டி உற்சாகமா அந்த காலை வேளையில தேவனை மகிமைப்படுத்துவோமா? பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன் ஏசையா, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன் ஏசையா, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. பரிசுத்தமே பரவசமே, பரனே சருளே பரம்பொருளே. பரிசுத்தமே பரவசமே, பரனே சருளே பரம்பொருளே. தேடினதால் கண்டடைந்தே, பாடிட பாடல்கள் ஈந்தளித்தீ. தேடினதால் கண்டடைந்தே, பாடிட பாடல்கள் ஈந்தளித்தீ. பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன் ஏசையா, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. புது என்னையா புது பலத்தா, புதிய கிருபை புது கவியா. புது என்னையா புது பலத்தா, புதிய கிருபை புது கவியா. நிரப்பினிதம் நடத்துகின்றீர், நூதன சாலையில் சேர்த்திடுவீர். நிரப்பினிதம் நடத்துகின்றீர், நூதன சாலையில் சேர்த்திடுவீர். பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன் ஏசையா, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே.
எனக்களித்தி நெருக்கத்திலே உம்மை அழைத்தே நெருங்கி உதவி எனக்களித்தி திசை கெட்டெங்கும் அழைந்திடாமல் தீவிரம் வந்தென்னை தாங்குகின்றீர். திசை கெட்டெங்கும் அழைந்திடாமல் தீவிரம் வந்தென்னை தாங்குகின்றீர். பாதம் பணிந்தேன் நாளும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன். இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. என் முன் செல்லும் சமூகம் எனக்கு அளிக்கும் இளைப்பாறுதல். என் முன் செல்லும் சமூகம் எனக்கு அளிக்கும் இளைப்பாறுதல். உமது கோலும் தடியும் உண்மையாய் என்னையும் தேற்றிடுதே. உமது கோலும் தடியும் உண்மையாய் என்னையும் தேற்றிடுதே. உம் பாதம் பணிந்தேன் நாடும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன். இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. என் இதய தெய்வமே நீ எனது இறைவாருயிரே. என் இதய தெய்வமே நீ எனது இறைவாருயிரே. நேசிக்கிறேன் இயேசுவேவும் நேசமுகம் என்று கண்டிடுவேன். நேசிக்கிறேன் இயேசுவேவும் நேசமுகம் என்று கண்டிடுவேன். பாதம் பணிந்தேன் நாளும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன். இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. உம் பாதம் பணிந்தேன் நாளும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன். இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை அன்றி யாரை பாடுவேன். அவன் அவரை அன்றி வேற யாரையும் நம்ம என்ன செய்ய முடியாது, பாடுவேன். எல்லா துதிக்கும் கனத்திற்கும் மகிமைக்கும் போற்றுதலுக்கும் உரிய தேவன் அவர் ஒருவரே. ஹல்லேலூயா. அவரிடத்தில் வரும்போது நமக்கு அவர் இளைப்பாறுதல் தருகிறவராக இருக்கிறார். ஆமென். அதனால் இன்னும் ஆனந்தத்தோடு சந்தோஷமாக இந்த காலை வேளையில் பாடுவோம். எந்த நாவில் புது பாட்டு அப்படின்னு ஒரு பழைய பாட்டு, அதை நம்ம பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். ஹல்லேலூயா. பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவன் அவர் தீபமாய் என்னை தேற்றினார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த இருள் நிறைந்து இந்த உலகத்திலே கர்த்தரே நமக்கு வெளிச்சமாய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. எப்பெல்லாம் நம்ம வழி தெரியாமல் இருட்டில் நம்ம தவிக்கிறோமோ, அப்போ தேவன் நமக்கு ஒளியாய் கடந்து வந்து நமக்கு பாதை காட்டி நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் அந்த உற்சாகமாய் அந்த தேவனை நாம் பாடி மகிமைப்படுத்துவோம். உற்சாகமா கைகளை தட்டி பாடலாமா? இந்த நாவில் புது பாட்டு இந்த இயேசு தருகிறார். இந்த நாவில் புது பாட்டு இந்த இயேசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில்.
நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். இந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவனவ தீபமாய் என்னை தேற்றினார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவனவ தீபமாய் என்னை தேற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன், உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன், உயிருள்ள நாள் வரையில். இந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். இந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். வாதை நோயும் வந்த போது வேண்டல் கேட்டிட்டார். வாதை காட்டி துன்பம் எல்லாம் நீங்கி மீட்டிட்டார். வாதை நோயும் வந்த போது வேண்டல் கேட்டிட்டார். வாதை காட்டி துன்பம் எல்லாம் நீங்கி மீட்டிட்டார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன், உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன், உயிருள்ள நாள் வரையில். இந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். இந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். சேற்றில் வீழ்ந்த என்னை, சேற்றில் வீழ்ந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார். நாற்றமெல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். சேற்றில் வீழ்ந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார். நாற்றமெல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன், உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன், உயிருள்ள நாள் வரையில். இந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். இந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். தந்தை தாயும் நண்பர் மித்ராயாவும் ஆகினார். என்னை தாங்கி எங்கும் அவர் மேன்மை சொல்லுவே. தந்தை தாயும் ஆமென் ஆமென் ஆமென். என்னை தாங்கி எங்கும் அவர் மேன்மை சொல்லுவே. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன், உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன், உயிருள்ள நாள் வரையில். இந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். இந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும், வாழ்வை காண காத்திருக்கிறேன். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன், உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன், உயிருள்ள நாள் வரையில். இந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். இந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன், உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன், சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியாக அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன், உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன், உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. பாடணும் இல்லையா? இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வை காண
எத்தனை பேர் உண்மையிலே அப்படி ஒரு காத்திருப்போடு இங்கே வந்திருக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. போன வாரம் நம்ம தியானித்தோம் இல்லையா? வேதத்தில் திராணிக்கு மேலாக சோதிக்கப்படுவதற்கு தேவன் ஒரு நாளும் அனுமதிக்கவே மாட்டார். ஆமென், அல்லேலூயா. அதனால இந்த உலகத்தின் பாடுகள் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. ஆமென். மீறி போனால் நம்ம பயமுறுத்தும். மீறி போனால் நம்ம பயந்ததுனால நமக்குள்ள ஒரு கலக்கம் வரும், நமக்கு கண்ணீர் வரும், கவலை வரும். ஆமென். அதெல்லாம் நம்மளை சார்ந்தது. ஆமென். பிசாசு என்ன செய்வான்னா, போராட்டங்களை கொண்டு வந்து நம்மளை அச்சுறுத்த பார்ப்பான், நம்மளை பயப்பட பண்ணுவான், அவ்வளோதான். அதுக்கு மீறி நடக்கிறதெல்லாம் நம்மளை சார்ந்தது. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. யோபுவை போல் சொன்ன, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் அது தடைபடாது. அல்லேலூயா. அதனால உற்சாகமா இந்த வரிகளை நம்ம திரும்பி விசுவாசத்தோடு தைரியமா பாட போகிறோம். ஆமென், அல்லேலூயா. உங்க பாடுகளை பார்த்து நீங்க பாடணும். ஆமென். இவ்வுலக பாடு என்னை ஒன்றும் செய்யாது. அல்லேலூயா. உடனே நிறைய இந்த சைடு மனைவிமார்கள் கணவன்மாரை பார்த்து பாடிடாதீங்க. உலக பாடு என்னை ஒன்றும் செய்ய முடியாது. உண்மைதான். அல்லேலூயா. பாடலாமா? சந்தோஷமா பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? பிரைஸ் தி லார்ட். இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன், உயிருள்ள நாள் வரையும். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன், உயிருள்ள நாள் வரையும். நாவில் புது பாடு இந்த இயேசு தருகிறார். இந்த நாவில் புது பாடு இந்த இயேசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன், உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன், உயிருள்ள நாள் வரையில். இந்த நாவில் புது பாடு இந்த இயேசு தருகிறார். ஆமென், ஆமென். இந்த நாவில் புது பாடு இந்த இயேசு தருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தொடர்ந்து இயேசுனுடைய நாமத்தை நாம் உயர்த்தி பாடுவோம். வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு, மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. போன வாரம் நம்ம பாடி கற்றுக்கொண்டோம். இந்த வாரம் மீண்டும் அதே பாடலை நம்ம பாடி மகிமைப்படுத்த போகிறோம். ஆமென், அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ். அவர் நாமம் தான் நமக்கு எல்லாமே. ஆமென், அல்லேலூயா. இயேசு அப்படிங்கிற அந்த பெயரில் எல்லாம் இருக்குது. ஆமென். எல்லா வல்லமை, சகல அதிகாரங்களும் அந்த பெயரில் தான் இருக்குது. ஆமென், அல்லேலூயா. அதனால் அதை உணர்ந்தவர்களாக இந்த காலை வேளையில் பயபக்தியோடு நாம் என்ன செய்ய போகிறோம், அந்த இயேசப்பாவுடைய நாமத்தை நாம் உயர்த்தி நம்ம பாடி அவரை மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் தி லார்ட். அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு, அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. நாம் ரட்சிக்கப்படுவதற்கு அவருடைய நாமம் இல்லாமல் இந்த பூமியில் நமக்கு வேறு இல்லை. அதனால உற்சாகமாக ஆமென். வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. அவர் நாமத்தில்
நாமத்தில் மன்னிப்பு உண்டு, அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. போன வாரமே சொல்லி கொடுத்தேன் இந்த பாட்டுக்கு எப்படி கை தட்டணும்னு. ஒரு ஸ்டூடெண்ட் கூட என்ன செய்யல, சரியா கை தட்டல. அதனால உங்களுக்கு இன்னைக்கு பனிஷ்மெண்ட் தரலான்ட்டு இருக்கிறேன். பிரைஸ் எல்லாம் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த பாட்டுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம கை தட்டணும், ஆஃப் பீட்டில் தட்டணும். எல்லா பாட்டுக்கும் கிளாப் 2 கிளாப் 4 அப்படி 1 2 3 4ல் 1 and 3ல் கை தட்டுவோம். ஆனால் இந்த பாட்டுக்கு எப்படி தட்டணும், 2 and 4ல் கை தட்டணும். எத்தனை பேர் அப்படி தட்டினீங்க? எத்தனை பேருக்கு அது ஞாபகம் இருந்துச்சு? சரி, பரவாயில்ல, ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இப்போ திரும்பி நம்ம ட்ரை பண்ண போகிறோம். பிரைஸ் எல்லாம் அல்லேலூயா. அதாவது வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. சத்தம் கேட்கலையே, இவ்வளவுதானா? சத்தம் கேட்கல, இத்தனை பேர் தட்டுறீங்க, சத்தம் பத்தாது. இன்னும் நல்லா உற்சாகமா தட்டுங்க பார்ப்போம். வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு, அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு, அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு, அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும், எல்லா செய்வினை கட்டுகள் முறியும். அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும், எல்லா செய்வினை கட்டுகள் முறியும். நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. சொல்லலாமா? நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. சொல்லுமா? அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும், தீமையானாலும் நன்மையாய் மாறும். அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும், தீமையானாலும் நன்மையாய் மாறும். நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, 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 அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அந்த கிறிஸ்து
தேவனுடைய கிருபை இந்த காலவேளை நம்ம கொண்டாட போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. பாடி தேவனுடைய நாமத்தை மேன்மைப்படுத்தலாமா? உற்சாகமாய் உம்மை பேர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, என்னை பெரியவனாக்கியதும் உங்க கிருபை. ஆமென். கிருபையால் நிலை நிற்கின்றோ, உங்க கிருபையால் நிலை நிற்கின்றோ, கிருபையால் நிலை நிற்கின்றோ, தேவன் கிருபையால் நிலை நிற்கின்றோ. கிருபை 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 கிருபை. பேர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியது உங்க கிருபை. பெரியவனாக்கியது உங்க கிருபை ஆண்டவரே. கிருபை 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 கிருபை. கிருபையால் நிலை நிற்கின்றோ, உங்க கிருபையால் நிலை நிற்கின்றோ. அறிக்கை செய்யலாம் இந்த கால வேளையில. கிருபையால் நிலை நிற்கின்றோ, உங்க கிருபையால் நிலை நிற்கின்றோ. நீதிமானாய் மாற்றியது, நீதிமானாய் மாற்றியது உங்க கிருபை, நித்தியத்தில் சேர்ப்பதும் உங்க கிருபை. நீதிமானாய் மாற்றியது உங்க கிருபை, நித்தியத்தில் சேர்ப்பதும் உங்க கிருபை. கிருபை 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 கிருபை. கிருபையால் நிலை நிற்கின்றோ, உங்க கிருபையால் நிலை நிற்கின்றோ, கிருபையால் நிலை நிற்கின்றோ, உங்க கிருபையால் நிலை நிற்கின்றோ. கட்டுகளை நீக்கியது, கட்டுகளை நீக்கியது உங்க கிருபை, என் காயங்களை கட்டியது உங்க கிருபை. கட்டுகளை நீக்கியது உங்க கிருபை, காயங்களை கட்டியது உங்க கிருபை. கிருபை 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 கிருபை. கிருபையால் நிலை நிற்கின்றோ, உங்க கிருபையால் நிலை நிற்கின்றோ. ஆமென் ஆமென் ஆமென். கிருபையால் நிலை நிற்கின்றோ, தேவன் கிருபையால் நிலை நிற்கின்றோ. கிருபை 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 கிருபை. கிருபையை கொண்டாடுகிறோ, தேவன் கிருபையை கொண்டாடுகிறோ, கிருபையை கொண்டாடுகிறோ, தேவன் கிருபையை கொண்டாடுகிறோ. கிருபை 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 நல்ல கரங்களை தட்டி அந்த கிருபையை கொண்டாடும்படியாய் தேவனுக்கு மகிமையை செலுத்தலாமா? காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதிது, நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். அல்லேலூயா. இந்த குமாரன் யாருன்னா இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. உங்களுக்கு கலங்கின வேளையில, ஒரு திகில் நிறைந்த வேலை, போராட்டமான சூழ்நிலை, இயேசுன்னு சொல்லி பாருங்க, உங்களை அறியாமலே உங்க இருதயத்துக்குள்ள ஒரு சமாதானம் பிறக்கும். ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. ஒரு பெயர் உலகம் முழுவதும் பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொன்னா அது என்ன பெயர்னா இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா அல்லேலூயா. அவரை தொடர்ந்து புகழ்ந்து நம்ம பாட போகிறோம். சிறகுகளின் நிழல்தனிலே நான் நம்பி இளைப்பாறுவேன், நீர் துணையாய் இருப்பதினால்
நான் என்றும் இளைப்பாறுவேன். ஹல்லேலூயா. அவர் நமக்கு மறைவிடமாய் இருக்கிறார். அவரே நமக்கு உறைவிடமாய் இருக்கிறார். அதனால் அவரை நம்பி இந்த காலை வேளையில் எல்லாவற்றையும் அவருடைய சமூகத்தில் அர்ப்பணித்து நம்முடைய கவலைகள், கண்ணீர், வருத்த பாரங்கள் எல்லாம் தேவ சமூகத்தில் நாம் இறக்கி வைத்துட்டு சந்தோஷமாக சமாதானத்தோடு கர்த்தரை மட்டும் மகிமைப்படுத்த போகிறோம். ஆமென். அல்லேலூயா. அவருக்கு ஆராதனை செலுத்தி இந்த பாடலை நம்ம பாடி தேவனுடைய நாமத்தை நாம மகிமைப்படுத்த போகிறோம். ஆமென். கண்மணி போல நம்மை பாதுகாக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு செகண்ட் எல்லாரும் இங்கே பாருங்க. உங்கள் வலது கையை எடுத்து இந்த வலது கண்ணை இப்படி குத்துங்க பார்ப்போம். ட்ரை பண்ணுங்க. எங்க இதுதான் குத்துறதா? நான் இறங்கி வந்து குத்துட்டுமா? என்னமோ இப்படி போய் தொடுறீங்க. உங்களை அறியாமலே என்ன செய்யும்? இந்த கண் இமை என்ன செய்யும்? மூடிக்கும். நீங்களே குத்துறதா இருந்தாலும் அது என்ன செய்யாது? விடாது இல்லையா? என்ன மேக்கப்பு பண்ணாலும் இந்த கண்ணுக்கு மை போடுறது மட்டும் பெரிய வில்லு வித்தை. உண்மைச்சால என்ன செய்வோம்? அந்த பேனாவா பென்சிலை கொண்டு போகும்போது டரக்குங்களுக்கு மூடிக்கும் கண். ஐயோ, திரும்பி என்ன பண்ணுவோம்? இப்படி கண் அந்த நேரத்துலலாம் பக்கத்தில் போய் பார்த்துடக்கூடாது. அப்படித்தான் எல்லாம் பயந்துருவாங்க. பிரைஸ்ல அப்படி என்ன செய்யும்? கண்கள் விரியும். ஏன்னா அந்த கண்ணிமை அதுக்கு என்னன்னா அனிச்சை செயல் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்வாலண்டரி மூமெண்ட். அந்த மாதிரி கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறாராமா. நம்ம கண்மணி உள்ள இருக்கிறது, கண் இமை கர்த்தர். நம்ம எந்த ஒரு தீங்கு நம்மை நெருங்க வந்தாலும் அது என்ன செஞ்சிடும்? மூடி நம்மை பாதுகாக்குது. அல்லேலூயா. அப்படிதான் தேவன் உங்களையும் என்னையும் பாதுகாத்து வருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால சந்தோஷமா பாடி தேவனை மகிமைப்படுத்தலாமா? கரங்களை உற்சாகமா தட்டி ஆமென். நிழல்களிலே நான் நம்பி இளைப்பாறுவேன். நீர் துணையா இருப்பதனால் நான் என்றும் இளைப்பாறுவேன். சிறகுகளின் நிழல்களிலே இருப்பதனால் நான் நம்பி இளைப்பாறுவேன். கண்மணி போல என்னை காப்பவரை நான் நம்பி இளைப்பாறுவேன். கண்ணுறங்காமல் காப்பவரை நான் நம்பி இளைப்பாறுவேன். மறைவிடமே ஆராதனை, உறைவிடமே உமக்கு ஆராதனை. அடைக்கலமே ஆராதனை, புகலிடமே உமக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை நேசிக்கும் இயேசுவே ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை ஆதரிக்கும் இயேசுவே ஆராதனை. பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும் என்னை அணுகாமல் காப்பவரே.
அடைக்கலமானேன் தாவரமே என்னை அணுகாமல் காப்பவரே அடைக்கலமானேன் தாவரமே என்னை அணுகாமல் காப்பவரே மறைவிடமே ஆராதனை உறைவிடமே உமக்கு ஆராதனை அடைக்கலமே ஆராதனை புகலிடமே உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை என்னை நேசிக்கும் இயேசுவே ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை என்னை ஆதரிக்கும் இயேசுவே ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை என்னை நேசிக்கும் இயேசுவே ஆராதனை ஆமென் ஆராதனை உமக்கு ஆராதனை என்னை ஆதரிக்கும் இயேசுவே ஆராதனை ஹல்லேலூயா. அப்படி எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? எழுந்து நின்று இந்த கொஞ்ச நேரம் நம் கர்த்தரை பாடி நம்ம ஆராதிக்க போகிறோம். வேதம் சொல்லுகிறது முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அவரிடத்திலே அன்பு கூறுவாயாக என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எனவே இந்த காலை வேளையில் அன்பு சகோதரனே சகோதரியே, நம் முழு இருதயத்தோடும் பலத்தோடும் கர்த்தரை மகிமைப்படுத்தி அவரை ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் உற்சாகமா இருக்கிறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தரை பாடி அவர் சமூகத்தில் அவரை ஆராதிக்கும் போது அது ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம். இந்த உலக கவலையெல்லாம் நம்மை விட்டு மறைந்து போகும். எனவே அப்படிப்பட்ட ஒரு முழு இருதயத்தோடு கூடிய அர்ப்பணிப்பு நிறைந்த ஒரு ஆராதனையை இந்த காலை வேளையில் நாம் தேவனுக்கு நாம் அர்ப்பணிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்தில் 1000 பேர், வலதுபுறத்தில் 10000 பேர் விழுந்தாலும் எதுவும் என்னை அணுகாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. உன் பக்கத்தில் கர்த்தர் இருக்கிறார். இந்த வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். எதுவும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. கடல் கொந்தளிக்கலாம், பேர் அலைகள் வரலாம், சுனாமியே வந்தாலும் நீங்க பயப்பட வேண்டாம். காரணம், உங்க படகுல கர்த்தர் இருக்கிறார், உங்க படகுல இயேசு இருக்கிறார். அதனால ஒரு நாளும் அந்த படகு வேணா அசையலாம், காற்றை பார்த்து காற்றுக்கு ஏற்ற திசையில் அந்த படகு அலைந்து திரிந்தாலும் கூட அந்த படகு கவிழ்ந்து போகவே முடியாது, வாய்ப்பே இல்லை. There is no chance at all because the Lord Jesus is with you. இயேசு என்னோடு இருக்கிறார். அந்த இயேசப்பாவுக்கு இந்த காலை வேளையில் ஒரு மகிமையுள்ள ஒரு ஆராதனையை செலுத்தலாமா? கரங்களை உயர்த்தி, கரங்களை உயர்த்தி. மறைவிடமே ஆராதனை உறைவிடமே உமக்கு ஆராதனை அடைக்கலமே ஆராதனை புகலிடமே உமக்கு ஆராதனை மறைவிடமே ஆமென் 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 ஆமென்
ஆண்டவரே நன்றி அப்பா. விலையேற பெற்ற கிருபைகளுக்காய் நன்றி ஆண்டவரே. இந்த காலை வேளையில் நாங்கள் ஜீவன் சுகம் பலன் ஆரோக்கியத்தோடு எழுந்து உங்க சமூகத்துல வந்து நிற்கிறோம் என்று சொன்னா அது கர்த்தர் நீங்க எங்கள் மேல் பாராட்டின கிருபை ஆண்டவரே. உங்களுடைய அளவில்லாத கிருபைகளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உடைய அளவில்லாத இரக்கங்களுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து உடைய கிருபைகள் எங்களை தாங்கட்டும் ராஜா. எங்க வாழ்க்கையில பிரச்சனைகள் போராட்டங்கள் நிமித்தம் எல்லாம் முடிந்தது என்று சொல்லி நாங்கள் சோர்ந்து போன நேரங்களில் எல்லாம் எங்களை உற்சாகப்படுத்தினது உடைய கிருபை, எங்களை சூழ்ந்து கொண்டது உடைய கிருபை, எங்களை மீண்டும் உயர்த்தினது உடைய கிருபை ஆண்டவரே. விழுந்த நேரங்களில் எல்லாம் மீண்டும் எங்களை கரம் பிடித்து தூக்கி விட்டது உடைய கிருபை ராஜா. விழுந்த இடத்துல இல்லை, மீண்டுமா எங்களை உயர அமர பண்ணினீரே. உடைய கிருபைகளுக்காய் நாங்கள் நன்றி செய்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அதனால இந்த காலை வேளையில் அந்த உண்மையை ஒத்துக்கொண்டு தெய்வ சமூகத்தில் நம்ம அறிக்கை செய்வோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் எல்லாம் முடிந்தது என்று நாங்கள் முடங்கி போன நாட்கள் உண்டு. ஆனாலும் ஒரு புதிய துவக்கத்தை தந்து கர்த்தர் எங்களை நடத்தினீர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தேங்க்யூ ஃபார் த நியூ பிகினிங், தேங்க்யூ ஃபார் த நியூ ஓப்பன் டோர்ஸ் ஆண்டவரே. ஒரு புதிய திறந்த வாசலை இந்த ஆராதனை வேளையில் தேவன் நீங்கள் வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீங்கள் திறப்பதற்காய் நன்றி. எல்லாம் அடைக்கப்பட்டது, இதோ அவ்வளவுதான், இனி ஒன்றும் இல்லை என்று சொல்லி ஒருவேளை கலங்கி தவிப்போடு தேவ சமூகத்தில் யாராவது நின்று கொண்டிருந்தா இப்போ உங்களை அர்ப்பணித்து தேவனை நோக்கி பாருங்க. உங்களுக்காக கர்த்தர் கதவுகளை திறப்பார். உங்களுக்காக தேவன் வாசல்களை திறக்கிறவராய் இருக்கிறார். ஒரு புதிய ஆரம்பம், ஒரு புதிய துவக்கத்தை, ஒரு புதிய பிகினிங்க கர்த்தர் இந்த நாளிலே உங்களுக்கு தரும்படியாய் இருக்கிறார். இதோ இருந்ததை நான் இழந்துட்டேன், எல்லாம் முடிந்தது என்று சொல்லி கலங்குகிறாயோ, இந்த காலை வேளையிலே தேவனோடு கூட இடைபடுகிறார். நான் உனக்காக இதோ திறந்த வாசலை உன் முன்பாக வைக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான், அதை ஒருவனும் பூட்ட முடியாது என்று சொல்லி கர்த்தர் திருவுளம் பற்றுகிறார். நன்றி ஆண்டவரே. முடிந்ததென்று முடங்கி நின்றே துவக்கம் தந்த கிருபையே, இழந்து போன யாவையும் திரும்ப தந்த கிருபையே. முடிந்ததென்று முடங்கி நின்றே துவக்கம் தந்த கிருபையே, இழந்து போன யாவையும் திரும்ப தந்த கிருபையே. உதவி செய்யும் மனிதரை தந்து பெருக செய்த கிருபையே, ஒன்றுமில்லா என்னையும் கூட உயர்த்தி வைத்த கிருபையே. உதவி செய்யும் மனிதரை தந்து பெருக செய்த கிருபையே, ஒன்றுமில்லா என்னையும் கூட உயர்த்தி வைத்த கிருபையே. உங்க கிருபை என்ன தாங்குதையா, உங்க கிருபை என்ன நடத்துதையா, உங்க கிருபை என்ன வாழ வைத்ததே. உங்க கிருபை என்ன உயர்த்துதையா, உங்க கிருபை என்னை மீட்டதையா, உங்க கிருபை மட்டும் எனக்கு போதுமே. உங்க கிருபை என்ன தாங்குதையா, உங்க கிருபை என்ன நடத்துதையா, உங்க கிருபை வாழ வைத்ததே. உங்க கிருபை என்ன உயர்த்துதையா, உங்க கிருபை என்ன மீட்டதையா, உங்க கிருபை மட்டும் எனக்கு போதுமே. என்னுடைய வாழ்க்கையில் நான் துவண்டு போய் எல்லாம் முடிந்தது என்று சொல்லி அங்கலாய்த்து தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்த நேரத்தில் கர்த்தர் கொடுத்த பாடல் வரிகள் இந்த வரிகள். இதை நான் பாடி 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 தேவனை ஆராதித்து இந்த நாளில் உண்மையிலே சொல்கிறேன், முடிந்து போன என்னுடைய வாழ்க்கையை தேவன் மீண்டும் கட்டி எழுப்பினார். எல்லாம் முடிந்தது என்று சொல்லி நான் கலங்கி நின்ற வேளையில் திஸ் இஸ் நாட் தி எண்ட் அப்படின்னு சொல்லி அந்த முற்றுப்புள்ளியை அழித்து
ஒரு கமா போட்டு தேவன் மீண்டும் என்னுடைய வாழ்க்கையை துவங்கினார். ஒருவேளை என் வாழ்க்கையில கர்த்தர் இதை செய்வார் என்று சொன்னா, நிச்சயமா இந்த காலை வேளையில அன்பு சகோதரனே சகோதரியே, உங்க வாழ்க்கையிலும் அதை செய்வதற்கு என் கர்த்தர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். என்னை அழைத்த தேவன் அவர் உண்மை உள்ளவர், உங்களை அழைத்த தேவன் அவரும் உண்மை உள்ளவராயிருக்கிறார். அவர் நிச்சயம் ஒரு நாளும் கைவிடவே மாட்டார், நிச்சயம் ஒரு நாளும் கைவிட மாட்டார். இந்த காலை வேளையில தேவன் ஒரு திறந்த வாசலை நிச்சயமாகவே உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க தைரியமா இந்த காலை வேளையில நீங்க சொல்லலாம், முடிந்ததென்று கிடந்த கர்த்தர் எனக்கு ஒரு புதிய துவக்கத்தை தந்தீர் ராஜா. இதோ உதவி செய்கிற மனிதரை கர்த்தர் எழுப்புவார், நிச்சயம் எழுப்புவார். தாவீதுக்கு உதவி செய்கிற மனிதரை நாள்தோறும் கர்த்தர் எழுப்பி வர வர அவன் விருத்தி அடைந்து மகா பெரிய சேனையானான் என்று வசனம் சொல்லுகிறது. அதே போலவே கர்த்தர் உங்களையும் வர்த்திக்க பண்ணுவார். இன்று நீங்க தனிமையில கடந்து வந்திருக்கலாம், தனித்து விடப்பட்டு இருக்கலாம், நான் என்ன செய்வேன் என்று திகைத்து நீங்க வந்திருக்கலாம். அன்பு சகோதரனே, உதவி செய்கிற மனிதரை கர்த்தர் உங்களுக்கு தருவார். இதோ அவர் உதவுவது மட்டுமல்ல, மனிதர்களை எழுப்பி தேவன் உங்களை பெருக பண்ணுவார். இதோ உங்களையும் ஒன்றுமில்லையே என்று சொல்லி நினைக்கிறீங்களா, உங்களை கர்த்தர் உயர்த்தி உங்களை உயர்த்தி அழகு பார்க்கிற தேவன் அவர். நிச்சயமா நான் சொல்ல முடியும், இன்னைக்கு கர்த்தர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கர்த்தர் கிரியை செய்கிறார். கண்ணீரோடு தேவனை நோக்கி பார் மகளே, கண்ணீரோடு தேவனை நோக்கி பார் மகளே. இதோ இன்னைக்கு கர்த்தர் அடைக்கப்பட்ட எல்லா வாசல்களை உன்னுடைய வாழ்க்கையில தேவன் திறந்து கொண்டு இருக்கிறார். கைகளை உயர்த்தி சொல்லலாமா? பிரைஸ் தி லார்ட். முடிந்ததென்று முடங்கி நின்றே துவக்கம் தந்த கிருபையே, ஒன்றுமில் இழந்து போன யாவையும் திரும்ப தந்த கிருபை. ஆமென். முடிந்ததென்று முடங்கி நின்றே துவக்கம் தந்த கிருபையே, இழந்து போன யாவையும் திரும்ப தந்த கிருபையே, உதவி செய்யும் மனிதரை தந்து பெருக செய்த கிருபையே, ஒன்றுமில்லா என்னையும் கூட உயர்த்தி வைத்த கிருபையே, உதவி செய்யும் மனிதரை தந்து பெருக செய்த கிருபையே, ஒன்றுமில்லா என்னையும் கூட உயர்த்தி வைத்த கிருபையே. உங்க கிருபை என்ன தாங்குதையா, உங்க கிருபை என்ன நடத்துதையா, உங்க கிருபை என்ன வாழ வைத்ததே, உங்க கிருபை என்ன உயர்த்துதையா, உங்க கிருபை என்ன நீட்டதையா, உங்க கிருபை மட்டும் எனக்கு போதுமே, உங்க கிருபை என்ன தாங்குதையா, உங்க கிருபை என்ன நடத்துதையா, உங்க கிருபை என்ன வாழ வைத்ததே. ஆமென். உங்க கிருபை என்ன உயர்த்துதையா, உங்க கிருபை என்ன கேட்டதையா, உங்க கிருபை மட்டும் எனக்கு போதுமே. மறைவிடமே ஆராதனை, உறைவிடமே உமக்கு ஆராதனை, அடைக்கலமே ஆராதனை, புகலிடமே உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, என்னை நேசிக்கும் இயேசுவே ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, என்னை ஆதரிக்கும் இயேசுவே ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, என்னை நேசிக்கும் இயேசுவே ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, என்னை ஆதரிக்கும்
இயேசுவே ஆராதனை. நல்ல கரங்களை தட்டி அந்த அப்பாவை உயர்த்தி ஆமென். உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். எல்லா கன மகிமைக்கும் பாத்திர நீர் ஒருவரே. நன்றி செலுத்துகிற ராஜா, நன்றி ஆவியானவரே. இந்த கால வேளையில இன்னும் அதிகமாய் தேவனை மகிமைப்படுத்த போகிறோம். உமக்காக நாங்கள் வாழ்வோம்னு சொல்லி இன்னைக்கு ஒரு அர்ப்பணிப்போட இந்த ஆராதனை நம்ம நிறைவு செய்ய போகிறோம். உயிர் வாழும் நாளெல்லாம், என் ஜீவன் பிரியும் வரைக்கும், என்னுடைய உயிர் போகிற வரைக்கும் நாங்கள் உண்மையே ஆராதிப்போம் ஆண்டவரே. இந்த கால்களில் எத்தனை பேர் அப்படி அர்ப்பணிக்க போறீங்க? யோசுவா சொல்லுகிறான், நானும் என் வீட்டாருமோ வென்றால் நாங்கள் கர்த்தரையே சேவிப்போம். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று இயேசு கிறிஸ்து சொன்னது போல இந்த கால வேளையில் அந்த நல்ல பங்காகிய அந்த இயேசு கிறிஸ்துவை நம்ம எல்லாரும் தெரிந்து கொண்டு அவரையே நாம் உயர்த்த போகிறோம். ஹல்லேலூயா. நான் நம்பும் கேடகம் விடுவிக்கும் தெய்வம் நீர்தான் நீர்தானையா. நான் நம்பும் கேடகம் விடுவிக்கும் தெய்வம் நீர்தான் நீர்தானையா. தூயவர் தூயவர் துதிக்கு பாத்திர ஆறுதல் நீதானையா. தூயவர் தூயவர் துதிக்கு பாத்திர ஆறுதல் நீதானையா. தூயவர் தூயவரே துதிக்கு பாத்திரரே ஆறுதல் நீதானையா. துதிக்கு பாத்திரரே தூயவர் தூயவரே. எங்கள் துதிக்கு பாத்திரரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ராஜா. ஆமென் ஆமென். ஆறுதல் நீர்தானையா. துதிக்கு பாத்திரரே எனது விளக்கு எரிய செய்தி இரவை பகலாக்கினீர். ஆமென். Praise the Lord. எனது விளக்கு எரிய செய்தி இரவை பகலாக்கினீர். அர்ப்பணிப்போடு சொல்லலாமா? எரிந்து கொண்டிருப்பே எரிந்து கொண்டிருப்பே எப்போதும் உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டிருப்பே எப்போதும் உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டிருப்பே எப்போதுமே உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை. நாங்கள் எரிந்து கொண்டே இருப்போம் அப்பா, உமக்காக சுடர்விடுவோம். எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காய் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே எல்லா கரங்களையும் உயர்த்தி இந்த நாடுகளில் பரலோகத்தின் தேவனான சேனைகளின் கர்த்தர்
சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த தேவன் நமத்திலே அமர்ந்திருக்கிறார். அவரை உயர்த்தி நன்றி செலுத்தலாமா? நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.